ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் பிரசாந்த் ஃப்ரம் வெல்த் கிரியேட்டர். லெவல்ஸ் ஃப்ரைடே கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பட்ஜெட் இருந்துச்சு ஆக்சுவலாக மார்க்கெட்டில். ஸோ பட்ஜெட் இருந்ததுனால மார்க்கெட் வந்து ஹெவி வாலட்டைலாக ஒர்க் ஆயிருந்தது இன்றைக்கி. ஸோ அந்த நம்மளோட லெவல்ஸ் அதில் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நோ ட்ரேட் ஜோனை வந்து கிராஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருந்தது. நோ ட்ரேட் ஜோனை கிராஸ் ஆனோடனே ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் போய் டச் ஆகிட்டு அகைன் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருச்சு. தென் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் ரிவர்ஸ் ஆன மார்க்கெட் அகைன் வந்து ஃபுல்லாகவே கீழே வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரையும் வந்துட்டாங்க. தென் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் ஒரு ரிவர்ஸ் எடுத்தது. அந்த டைமில் வந்து நமக்கு பட்ஜெட் ஸ்பீச் எல்லாமே போயிட்டு இருந்ததுனால அப்புறம் ஹை வாலட்டைல் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ வாலட்டைலான மார்க்கெட் ஓவராலாகவே நல்ல ஷார்ப் செல்லிங்கில் ரொம்ப கீழே வந்தாங்க. கீழே வந்த மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. 500 above 500 ரிவர்ஸ் ஆகிட்டாங்க 24,500. ஸோ ரிவர்ஸான மார்க்கெட் அகைன் வந்து செகண்ட் சப்போர்ட் லெவல் வரையும் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்ட் சப்போர்ட் லெவலையும் அகைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணி அகைன் கீழே வந்துட்டாங்க மார்க்கெட். கொஞ்ச நேரம் அந்த லெவலில் தான் இருந்துச்சு மார்க்கெட், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கொடுத்துச்சு. தென் வந்து ஓவராலாகவே இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி இப்படி தான் ஒர்க் ஆயிருக்கு. மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 24,768 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கான லெவல்ஸ் இப்படி ஒர்க் ஆயிருக்கு. நாளைக்கான லெவல்ஸ் இப்போ கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. ஸோ இன்றைக்கி மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெவி வாலட்டைலாக இருந்ததுனால லெவல்ஸ் எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை. ஸோ ஓவராலாகவே எல்லா லெவல்ஸையும் கிராஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு ட்ரேட் போங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓவரால் ரெக்கவரி எடுத்து எகைன் ஃபால் ஆகியிருக்காங்க. ஸோ லெவல்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த லெவல்ஸ் செக் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. 24,764 to 24,856 வரையும் மார்க்கெட்டில் ஒரு நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. இதான் நோ ட்ரேட் ஜோன் லெவல். ஸோ இதை கிராஸ் ஆகி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 24,920 இருக்குது. 24,920 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட அடுத்த லெவல் வந்து 24,989. and a final resistance 25,054. ஸோ இதான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். சப்போர்ட் லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,594. $24,594 இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட். அண்ட் செகண்ட் சப்போர்ட் 24,525. and final support 24,442. ஸோ இதான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மூவ்மெண்ட் எல்லாமே ஹெவி வாலட்டைலாக இருந்ததுனால நமக்கு சப்போர்ட் எல்லாமே கொஞ்சம் கீழே தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து சப்போர்ட்ஸ் எங்கேயும் ஒர்க் ஆகலை. ப்ரீவியஸாக மூவ்மெண்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து வாலட்டைலாக இருக்குது. ப்ரீவியஸாக மார்க்கெட் டேட்டா அனலைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் எங்கேயுமே கொஞ்சம் ஸ்டாப் ஆகாமல் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபாஸ்டராக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு சப்போர்ட் கொஞ்சம் கீழே கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.